ஹாய்ங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரானோட உச்சபட்ச தலைவராக இருந்தார் பார்த்தீங்கன்னா கமேனி. அவர் 1 வீக் பார்த்தீங்கன்னா வாரில் வந்து இறந்துட்டாருங்க. ஸோ அதில் வந்து ஏன் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? எஸ், திஸ் இஸ் டே 8 ஆஃப் 30 டேஸ் சேலஞ்சுங்க. இதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் பார்த்தீங்கன்னா எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து பொருத்தியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசட்டை வந்து சொல்லி அதை நோட்டீஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ மொசட் பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துல இருக்காருன்றதை வரைக்கும் வந்து அவர் அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஐ இன்வால்வ் பண்ணாங்க. அவர் எங்கே இருக்கார் அக்யூரேட்டான்றதுக்கு அந்த பிளேஸ் ஆஃப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏஐலாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்காருன்ற அந்த அக்யூரேட்டான பிளேஸ் வந்து அமெரிக்காவால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதுனால ஸோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து ஈரான் அட்டாக் பண்ண முடிஞ்சது. அவர் இருந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து தாக்கி அழிச்சது மட்டும் இல்லாமல் அவர் இறந்து போயிட்டாருங்க. ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து வாரில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஏஐ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதை பற்றி பேசணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.